எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை தயவாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாள் உபவாசத்தை ஜெபிக்க ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. சில மணி நேரங்கள் தான் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நேரம் முழுவதையும் ஆசீர்வதிப்பீராக. வர இருக்கிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். லிங்க்ல இருக்கிற பிள்ளைகள் மீது, சின்ன போன்ல இருக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தர் கிருபை இருக்கட்டும் அப்பா. எல்லா ஃபெசிலிட்டியோடு கூடின அருமையான செல்போன் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். நீ சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறீர். எங்களோடு தங்கீரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்த ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. இந்த நாளிலேயும் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. நீர் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ ஆண்டவரே, உயிர் வாழ வைத்திருக்கிறீரோ, எதற்காக முன்னறிந்தீரோ, எதற்காக ஆண்டவரே அழைத்தீரோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். ஏன் மீண்டும் மீண்டும் எங்களோடு இடைப்படுகிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க அப்பா. எங்களோடு பேசுங்க, எங்களோடு வழி நடத்துங்க, எங்களோடு தங்கிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கொஞ்ச நேரம் வார்த்தையை நாம் தியானிச்சுட்டு அதுக்கு பிறகு நாம் அடுத்த பகுதி கடந்து போகலாம். நாம் யார் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை
பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாம் யார்? தேவனால் அனுப்பப்படுகிற ஆடுகள். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் அவரது ஆடுகள். நம்ம யாரெல்லாம் அப்படி சொல்லுகிறோமோ, நான் உங்கள் ஆடுப்பா, மேய்ப்பன் உம்முடைய ஆடு. சங்கீதம் 23 நம்ம நினைத்து பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னாரே, நானே ஆடுகளுக்கு வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தா அவன் என்ன செய்வான்? உள்ளும் புறம்புமாக சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? மேய்ப்பன் சத்தத்தை ஆடுங்க கேட்கணும். ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னை போலவே நீங்கள் ஆடுகளாக இருக்கிறீங்க, என்னுடைய ஆடுகளாக இருக்கிறீங்க. நான் எப்படி இந்த ஏசாயா 53 அதிகாரத்தில் பார்க்கும்போது அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போலவும் மௌனமாய் இருந்தார், வாய் திறவாமல் இருந்தார் என்று நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆடுகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்ன? மத்தேயு 10:16 சொல்லுகிறது, ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபட சொல்லாகவும் இருங்கள். ஆடுகளாகிய நம்ம என்ன செய்கிறாரு? ஓநாய்களுக்குள்ளாக அனுப்புகிறார். ஓநாய்கள் நிறைந்த உலகம். இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருக்காக நாம் வாழ்ந்து நிற்கிறது, நிலைத்திருக்கிறது எல்லாமே தேவனுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலன். இதுதான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதுக்காக இயேசு கொடுத்த கட்டளை என்ன? நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு காத்திருந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் உண்டு. தனியாக காத்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். ஒருவேளை தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஒன்று கூடி காத்திருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்னா, அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோட பேசுவார். அவருடைய வார்த்தையில் இருக்கிற உண்மையின்படி அப்படியே அந்த சத்தியத்தின்படி நம்மை அபிஷேகிப்பார். அப்போ அபிஷேகம் பெற்றவர்களாக நாம் இருந்தோம்னா எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஆடுகள் லாகிய நாம இந்த உலகத்திலே சர்ப்பங்களை போல வினா இருக்கணுமா? அறிவு இருக்கணும், புத்தி இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம கூட சொல்லுவோம், உனக்கு அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, ஏன் இப்படிலாம் செய்கிற அப்படி சொல்லுவோம். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, சர்ப்பங்களை போல வினா இருக்கணும், அது புறாக்களை போல அப்புறம் எப்படி இருக்கணும்? கபடச்சொல்லாக இருக்கணும். கபடு இல்லாத இருதயம் அது ஆண்டவர் விரும்புகிற ஒரு இருதயம். அதனால தான் தாவீது அடிக்கடி தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுவார். கபடம் இல்லாத இருதயத்திலிருந்து, உத்தம உதடுகளிலிருந்து புறப்படுகிற விண்ணப்பத்தை நீர் தள்ளாதிருக்கிறீர்னு சொல்லுவார். அது மாதிரி இன்னைக்கு நம்மளை யோசித்து பார்த்தா நம்ம சொல்ல முடியுமா? பாருங்க, நிச்சயமாக நம்முடைய குடும்பம், நம்முடைய சுற்று வட்டாரங்கள், இல்லைன்னா நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் சாதகம் இல்லைதான் இப்படியே நம்ம காத்துக்கொள்ளுவதற்கு. ஆனாலும் கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது, சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். அந்த ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் அந்த சர்ப்பம் எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ, அது ஏவாள் மூலம் ஆதாமை வஞ்சித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு தூரம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எவ்வளவு அழகாக அது தன்னை வெளிப்படுத்தி அருமையாக பேசி, தேவனுக்கும் மேலாக நீ நல்லா இருப்ப, தேவனை விட அருமையாக இருப்ப, ஒரு உயர்ந்த ஸ்தானம்னு சொல்லி ஆசை காட்டி கடைசியில் மோசம் போக்கினதை நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஞானம் இல்லாதவர்களாக சில நேரத்தில் காணப்படுகிறோம். ஒரு சிலர் உலக ஞானம் பார்த்தீங்களா, நம்மளோட நல்லா பேசி
அப்படியே நம்ம மனதில் உள்ள எல்லாத்தையுமே அவர்கள் சொல்ல வைப்பாங்க. நிறையா இதில் கவுன்சிலிங்கில் இருக்கிற டாக்டர்ஸு அந்த சம்மந்தப்பட்ட பிரெயின் சம்மந்தப்பட்ட நிறைய காரியம் காணப்படுது. அதில் உள்ள டாக்டர்ஸு அவங்கக்கிட்டலாம் போனால் அவங்க என்ன செய்வாங்க, நம்ம தனித்தனியாக கவுன்சிலிங் கொடுத்து குடும்பமாக கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கு பிறகு அவங்க ஏதாவது ஒரு டேப்லெட்டோ அவங்க எப்படி நம்ம நடக்கணும்னா சொல்லி தருவாங்க. அப்போ அந்த மாதிரி உலக ஞானத்தில் நிறைந்தவங்க எவ்வளோ பேர் அருமையாக இருக்கிறாங்க. நம்ம அதுக்கும் மேலே ஒரு படி இருக்கணும். வினா உள்ளவர்களாக, புறாக்களை போல கவடச்சொல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். சங்கீதம் 65:13 சொல்லுகிறது, இந்த ஆடுகளுக்கு நமக்கு என்ன செய்யணும், காலை தோறும் நல்ல மேய்ச்சல் வேணும், ஆத்துமாவுக்கு உணவு வேணும். நம்ம எழுத உடனே என்ன செய்வோம், காஃபி டீ கஞ்சி அது இது ஏதோ நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அதனால நமக்கு சரீரத்தில் கொஞ்சம் பலன் வரலாம். ஆனால் ஆத்துமா மெயினானது. அந்த ஆத்துமாவுக்கு ஃபுட்டு வேணும். அந்த ஃபுட்டு இருந்துச்சுன்னா தான் அந்த நம்ம எப்படி இருக்க முடியும், அந்த நாள் முழுதும் இருக்கிற போராட்டங்களை மேற்கொண்டு வாழ முடியும். விசுவாசத்தினால ஒன்றுமில்லாமல் சகல வச்சையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்னைக்கு வைத்திருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 65:13. ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்து இருக்கிறது. இன்னைக்கு உலகம் எல்லாம் பாருங்க, தேசம் எல்லாம், இந்தியா தேசம் எல்லாம் எத்தனை தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன ரொம்ப அருமையான பாதையெல்லாம் கிடையாது, இடுக்கமான பாதை தான். ஆனால் அவங்க எப்படி இந்த உலகத்தில் தைரியமாக இருக்காங்க, அவருடைய மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளாக இருப்பதனால. மேய்ப்பன் என்ன செய்கிறாரு, நல்லா திறந்த வெளியாக பார்த்து எங்கே பசும்புல் மேய்ச்சல் இருக்குது, எங்கே அமர்ந்த தண்ணீர் மர நிழல் இருக்குது அப்படின்னு பார்த்து அருமையான அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய கர்த்தர் கூட அப்படிதான், நல்ல மேய்ச்சல் அனுபவிங்க அப்படின்னு சொல்லி ஆடுகளாகிய நம்மை அவர் என்ன செய்கிறாரு, மேய்ச்சலுள்ள வெளிகளில் கொண்டு போய் விடுகிறார். இது நாடுகளுக்கு போதுமான ஆகாரம், இன்றைக்கு போதுமானது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது இல்லை. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த நாளுக்குரிய ஆலோசனைகள் என்று சொல்லி மேய்ச்சலுள்ள வெளிகளில் கர்த்தருடைய ஆடுகள் நிறைந்து காணப்படுகிறது. பள்ளத்தாக்குகள் என்ன இருக்கிறது, வெறுமை காணப்படவில்லை, தானியத்தால் அது நிறைந்து அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில கூட அப்படித்தான் கம்பீரித்து பாடுகிற அனுபவங்கள் வேணும். எப்பவுமே துக்க முகமாக இருந்தால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம விரும்பவே மாட்டார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவரே உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுது. சங்கீதம் 84:5-7 நம்ம நிறைய நேரம் படிச்சிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே அழுகையின் பள்ளத்தாக்கு, நிறைய பள்ளத்தாக்குகள் காணப்படுது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தாவீது சொல்றார். அதே மாதிரி ஆகோரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுது. பல பள்ளத்தாக்குகள் உண்டு. ஆனால் தேவன் துணையோடு அந்த பள்ளத்தாக்குகளை நாம் நடந்தோம்னா எப்படியாக இருப்போம், ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆடுகளாகிய நம்ம அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்க நம்மளையும் அதே மாதிரி நல்ல கொழுத்து வளரணும். என் பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, உலகத்தில் தோத்து போகக்கூடாதுன்னு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19-20 வாசிக்க கேட்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வசனத்தில் பார்க்கும்போது சர்ப்பங்கள் தேள்கள் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி பல காரியங்கள், நம்முடைய குடும்பங்களுக்கு எதிரான காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரான காரியங்கள், நம்முடைய தேசத்தில் நம்முடைய சபைக்கு விரோதமாய் எல்லாமே எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன்.
இன்னைக்கு ஆடுகளுக்கு என்ன செய்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார். ஓநாய்களுக்குள்ள போறாங்களே என்னுடைய ஆடுகள், இந்த ஆடுகள் என்ன செய்திடக்கூடாது, அந்த ஓநாய் வாயில சிக்கின்றக்கூடாது, செத்து போயிடக்கூடாது, மடிஞ்சு போயிடக்கூடாது, பீருண்டு போயிடக்கூடாது. அதுக்காக அதிகாரம் கொடுத்து அவர் நம்மை இந்த ஓநாய்கள் நிறைந்த இருள் நிறைந்த உலகத்துல, மாய்மாலம் நிறைந்த உலகத்திலே நம்மை அனுப்புகிறார். முதல்லலாம் ஒருவேளை ஆண்டவருக்குள்ள வரும் முன்னாடி நம்ம விளையாட்டு போல இந்த உலகத்தை நினைச்சிருப்போம். நம்ம பார்க்கிறவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசியிருக்கலாம், பழகி இருக்கலாம், அவங்களோட கூட நம்முடைய காரியங்களை சொல்லி இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் காலங்கள் கழித்து அவங்க யாருன்னு தெரியும் போது நம்முடைய உள்ளம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுதோ தேவன் சொல்றார், எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், எல்லாத்தையும் புரிந்து கொள்கிறதுக்கு உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், எல்லா ஆவிகளையும் துரத்துகிறதுக்கு உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அதற்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன். இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பெருமை வரவே கூடாது. நான் சொன்ன ஆவி போயிடுச்சேன், இந்த ஆவிகள் எனக்கு கீழ்ப்படிந்ததே, சண்டையும் மூர்க்கத்தையும் செல்லத்தில் கொண்டு வரும். அந்த ஆவியை நாம் கடிந்து கொள்ளுகிறோம், அமைதியாகுது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா குழப்பத்தை கொண்டு வருது, பலவீனப்படுத்துகிறது, ஈனப்படுத்தணும், எப்படியாவது கனவீனப்படுத்தணும் என்று சொல்லி பல விதங்களில் ஆவிகள் அப்படி கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற பிள்ளைகளாய், அவரது ஆடுகளாய் இருந்தால் நாம் பயன்படுத்தும் போது அவைகள் நமக்கு அடிபணியும். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது நம்ம பேரு கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர். அது சொல்றாரு, இதுலெல்லாம் சந்தோஷமாயிராத, பரலோகத்தில் உன்னுடைய நாமம் எழுதப்பட்டது எத்தனை பெரிய பாக்கியம். இப்போ இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர், எல்லாருடைய பெயரும் எழுதப்படும். ஆனால் பரலோகத்தில் பெயர்கள் எழுதப்படுறது எப்படி? கடைசி வரைக்கும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவை நம்மை நடத்துகிற இந்த உலகத்தில் வாழ அனுமதிக்கிற காலங்கள் வரைக்கும் எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டவரை விட்டு விலகவே கூடாது. கர்த்தரை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் நாம் என்ன செய்யணும்? உபவாசத்து, ஜெபித்து, அறிக்கையிட்டு அந்த தடைகளை நாமே உடைத்து என்ன செய்யணும்? வெளியே வரணும். கர்த்தரை பின்பற்ற வேண்டும். என்ன ஆனாலும் நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டேங்கிற ஒரு உறுதி நமக்கு தேவை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்களேன், படிப்பாங்க, நான் சொல்லிட்டு நானே படிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களை கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கு. இன்னைக்கு விசுவாசிகள் நம்மளை பற்றி ஒருவேளை யோசித்து பார்க்கலாமே. நம்ம ஒருவேளை உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்களாக இருந்து வெளியில் ஆடு மாதிரி உட்கார்ந்தா என்ன பிரயோஜனம்? இப்படிதானே நம்மை குறித்து உலகம் என்ன செய்யும்? வேதனைப்பட்டுரும். இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? இவங்களாம் கிறிஸ்தவங்க, நான் அங்கே நம்பி இருந்தோமே, ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்களே, கையில் பைபிள் தூக்கிட்டு 40 நாள் எங்கேயோ காலையில் போயிட்டு வராங்களே. அப்போ இந்த உலகம் வெறுத்து போயிடும். இன்னைக்கு அநேகர் அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கள் வராமல் இருக்கிறாங்க. அப்போ நாம் அப்படி இருக்கக்கூடாது. மற்றவங்களை சொல்லும்போது நம்மை நாமையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாய் இருக்குது, எதையோ ஒன்று சொல்லுவோன்னு சொல்லி கிடைச்சதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. இன்னும் 5 நாளில் வேலை கிடைக்கும், இன்னும் 2 நாளில் காணாமல் போன நகை கிடைக்கும், இல்லைன்னா இன்னும் 1 மாதத்தில் நீங்கள் வீடு கட்டிடுவீங்க. அது யோசித்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒன்றுமே இருக்காது. இப்படி பல காரியங்களை சொல்லுகிறவங்க இருக்கலாம். கர்த்தருடைய வருகை இன்னும் ஒரே மாதத்தில் வரப்போகுது, 10ஆம் தேதி வரப்போகுது, 11ஆம் தேதி வரப்போகுது. இதெல்லாம் கள்ள தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவளை கனி எப்படி இருக்குது? அந்நிய பாஷை நல்லா பேசிட்டு பயங்கர சண்டைக்காரியா கெட்ட வார்த்தை பேசுகிறவளா இருந்தா அந்த ஆவி என்ன இல்லை? சரியான ஆவியானவர் கிடையாது. சரியான ஆவியானவர் இருந்தால் நம்ம இயேசுவை போல தானே வாழுவோம். இயேசுவை போல என்ன செய்வோம்? நியாயத்துக்கு பாடுபடுவோம். அநியாய தீர்ப்பு ஆண்டவரை பற்றி கொடுத்தாங்க. அவர் என்ன செய்தார்? 3 நாளைக்குள்ள ஆலயத்தை அதை அவர் இடித்து போடுவேன், கட்டுவேன்லாம் சொல்றாரு. இவர் தேவனுடைய குமாரன் சொல்றாரு என்று சொல்லி பல பழி சொற்கள் அவர் மேல போட்டாலும் அவர் அமைதியாக தான் இருந்தார். சில நேரம் பேசினார், சில நேரம் அமைதியாகவே இருந்தார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள்.
எந்த செடி, எந்த மரம், எப்படி கனி நம்ம சொல்லிடலாம். 16ஆம் வசனத்தை வாசிப்போம். முட்செடியில் திராட்சை பழம் இருக்குமா? முட்பூண்டுகளில் அத்திப்பழம் இருக்குமா? இன்னைக்கு நல்ல மரம் என்ன செய்யும்? நல்ல கனிகளை கொடுக்கும். இன்னைக்கு கோபம் வந்துடுச்சு, அதனால என்ன செஞ்சேன்? கெட்ட வார்த்தை பேசிட்டேன். கோபம் வந்துட்டதுனால கல்லை தூக்கி எரிஞ்சிட்டேன். சில பேர் பார்த்தீங்களா, நம்ம பார்ப்போம், கோபத்தினால ஒரு குடிகார கணவன் ரொம்ப டார்ச்சர் படுத்தும் போது மனைவி என்ன செய்கிறாங்க? லைட்டாக தள்ளி விடுறாங்க, அந்தாலும் எங்கேயோ மோதி செத்து போயிட்டான்னு வரும். அப்போ அந்த கோபத்தினால தானே. அப்போ நல்ல மரமாக இருந்தால் அது கெட்ட கனிகளை ஒரு நாளும் கொடுக்க முடியாது. கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க முடியாது. கெட்ட மரம் நல்ல கனிகளையும் கொடுக்க முடியாது. ஆனால் பார்த்துட்டே இருப்பார். கெட்ட மரம் எல்லாம் என்ன செய்யுது? கெட்ட கனியை கொடுத்து சமுதாயத்தை ஸ்பாயில் பண்ணுதான், சபையை ஸ்பாயில் பண்ணுதான், குடும்பத்தை வேதனைப்படுத்துதான். ஒரு நாள் ஒன்று வச்சிருக்கிறார், மொத்தமாக கட்டி எங்கே போட்டுருவார்? அக்கினியிலே போட்டு விடுவார். அதனால் என்ன செய்யணுமா? நம்ம கனிகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். யோசிச்சு பார்க்கணும். நானா இப்படி செஞ்சல் வருத்தப்படுறதை விட நான் செய்யக்கூடாது என்று தீர்மானிக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை அனுதினம் தரித்து கொள்ள வேண்டும். என் பலத்தில் நிற்க முடியாது ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பான்னு சொல்லும்போது கர்த்தர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார்? பிராணிக்கு மேலே சோதிக்கவே மாட்டார். லூக்கா 10:3-12 வசனங்களை கூட வாசிக்கும் போது ஆட்டுக்குட்டிகளுக்கு என்ன சொல்றாரு? புறப்பட்டு போங்கள். இந்த ஆடுகள்லாம் என்ன செய்யும்? தான் மட்டும் மேய்ச்சலை கண்டடைஞ்சிட்டு இருக்காது. இது மற்றவர்களை மேய்ச்சலுக்குள் நடத்தும், சுவிசேஷ ஊழியத்தை செய்யும். என்னென்ன ஊழியம்? அப்போஸ்தலர்களாக ஒரு சபையிலேருந்து அனுப்புகிறாங்களா, அந்த இடத்துல அந்த ஊழியத்தை உண்மையாய் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். சீஷர்களை உலகத்துக்கு அனுப்பும்போது கர்த்தர் சொல்லுகிறார் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொல்லுகிறாரு? பணப்பை எடுத்துக்காத, சாமான் பை எடுத்துக்காத, பாதரட்சி எடுத்துக்காத, வழியில் யார்ட்டையும் கேட்காத அப்படின்னு சொல்றார். ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது என்ன செய்யாத? அதை வாங்கிட்டு போலியே, இதை வாங்கிட்டு போலியேன்னு நினைச்சு கவலைப்படாத. சமாதானத்தை கொண்டு செல். என் சமாதானத்தை நீ கொண்டு செல். ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொண்டு செல். ஒரு வீட்டுக்கு போகும்போது முகத்தை தூக்கிக்கிட்டே அப்படி கடுப்பாக வந்தால் எப்படி இருக்கும்? பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியமா, என்னடா இது கடுப்பாக வராங்க, இவங்களுக்கு யாரும் கூப்பிடவே இல்லை, வராங்க வாலண்டியராக வர்றாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கடுப்பாக கண்ணே பெஞ்சு கீழே விழுந்துடும். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தர் சொல்ல, எங்கே போட என் சமாதானத்தை கொண்டு செல்லுங்கள். அப்படிதானே ரூடா சில நேரம் வச்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உலகத்தில் காப்பாற்றப்பட அதுவும் ஒரு ஆயுதம் தான். அதுக்காக அது எப்பவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்படிதானே சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தரை பார்த்து நம்ம ஜோப் பண்ண போகும்போது நொறுங்கி போன ஆத்மா உள்ளே கிடக்கும். அதை போய் பார்க்கும்போது அடிக்க போகலாமான்னு போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தை கொண்டு செல்லு. வாங்கிட்ட பணம் இல்லைன்னா பரவாயில்ல, காசு இல்லைன்னா பரவாயில்ல, கொடுக்க மனசு இல்லைனாலும் பரவாயில்ல, நீ எதை எடுத்துட்டு போ. வீட்டை விட்டு புறப்படும் போதே சமாதானத்தை உடையவளாக போ அப்படின்னு சொல்றார். ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்யணுமா? நடையை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வரும்போது நடையை காத்துக்கொண்டு போகும்போது மார்க்கெட்டில் பேசுகிற மாதிரி பேசி போனால் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்மளை கவனிக்கிறதுக்கே 4 காது ஒட்ட வச்சுருக்கோம் அங்கங்கே தெருக்கல்ல. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பணப்பையையோ இதெல்லாம் வேணாம், போட்டிருக்க ஒரு பாதரட்சை போதும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நம்ம கூட வெளியெல்லாம் போனோம்னா அப்படி தானே செய்வோம்ல, எவ்வளோ லக்கேஜ் குறைக்கணுமோ குறைச்சிடுவோம். துவைச்சி கூட போட்டுக்கலாம். அதை மொத்தத்தையும் கொண்டு போகிறதுக்கு பேக் வேணும், அதை தூக்குறதுக்கு பெலன் வேணும். அதோட என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லாமல் போயிடலாம். இங்கேருந்து போகும்போது எம்டியாக போயிட்டு வரும்போது அதை ஃபில் பண்ணி கொண்டு வரலாம். அப்படின்னு என்ன செய்வோம்? சும்மானா பேக்கை தூக்கி வச்சுட்டு போவோம். ரேஷன் கடைக்கு போகிற மாதிரி வரும்போது என்ன செய்யலாம்? அதை கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கும்போது, ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு என்ன உண்டாக கடவுது? சமாதானம் உண்டாகுவதாக என்று சொல்லுங்கள். நம்ம சொல்கிறத சொல்லிடணும். சமாதான பாத்திரன் இருந்தால் அவன் ஏற்றுக்கொள்ளுவான். வாங்க உட்காருங்க, ஆமே அப்படின்னு சொல்லு. பீஸ் பி வித் யூ அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? ஆமேன்னு சொல்லிட்டாங்கன்னா வாங்கி கொள்வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்ன சமாதானம் என்ன செய்கிறோம்? உங்களுக்கே வந்துவிடும். அடுத்த வீட்டுக்கு போயிடுங்க. ஒரு பட்டணத்தில் துன்பப்படுத்தினா
அடுத்த பட்டணத்துக்கு ஓடி போயிருங்க. மனுஷகுமாரன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உலகமெல்லாம் சுற்றி முடிக்கவே முடியாது அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்ப்பனாக வைத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்க? தாங்க பெற்ற சந்தோஷத்தை அடக்கி வைக்கவே மாட்டாங்க. இந்த குஷ்டரோகிகள் பார்த்தீங்களா, காஞ்சி கிடந்தாங்க. அவங்களோட இருந்தவங்களாம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் யாரை வெட்டுறது, எதை தின்றது, ஒருத்தரை வெட்டி சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை புறப்படும். நாளைக்கு இவ்வளோ நேரத்தில் என்ன ஆகும்? நீங்கள் பஞ்சம் நீங்கும், நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க, உங்களுக்கு ஒரு தானியம் விற்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த குஷ்டரோகிகள் பார்க்குறாங்க, இங்கே இருந்தாலும் நம்ம ஒதுக்கப்பட்டவங்க தான். இல்லை, நிறைய நேரத்தில் உலகத்தில் நம்ம ஒதுக்கப்படுகிறோம், உறவுகளால் ஒதுக்கப்படுகிறோம், இல்லைன்னா நண்பர்களால் ஒதுக்கப்படுகிறோம், சமுதாயத்தில் தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது ஒதுக்கப்படுகிறோம். அது மாதிரி இந்த குஷ்டரோகிகள் அந்த க்ரௌடில் நினச்சிருப்பாங்க, நம்மள தான் எல்லாம் ஒதுக்கியே வச்சுருக்குறாங்களே, நம்ம எதுக்கு தண்டமாக இங்கே கிடக்க, எதையாவது ஒன்று செய்வோம். உலகத்தில் ஒதுக்கப்படும் போது தான் ஆண்டவருக்காக உபயோகப்பட முடியும். உலகம் ஒதுக்கும் போது, இல்லை உலகத்திலேருந்து நாம் ஒதுங்கும் போது, தேவன் போதுன்னு நினைக்கும் போது தான் கர்த்தருக்காக தான் செய்ய முடியும். இந்த குஷ்டரோகிகள் என்ன செஞ்சாங்க? சரி, இங்கே உட்காந்து எல்லாரும் உன்னைய கடிக்கவா, என்னையை கடிக்கவா, எப்படி சாப்பிட அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்பிக்கையே ஒருத்தருக்கும் இல்லை. நாம் அது போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. எதிரிகளுடைய அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஓடியே போயிடுறாங்க. ஐயோ, கர்த்தர் யுத்தம் பண்ணுறாரு போல இருக்கு, பெரிய இறைச்சல்லாம் வருது. எடுத்தீங்களா அந்த பக்கத்தை? எத்தனாவது? 2 ராஜாக்கள் 7:6. 2 ராஜாக்கள் 7:6 வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்துக்கு என்ன சத்தம் கேட்க வச்சாரா? ரதங்களின் இரைச்சலையும், குதிரைகளின் இரைச்சலையும், மகா இராணுவத்தின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினார். போனது எத்தனை பேர்? 4 பேர் போனாங்க. கேட்டது பெரிய கூட்டத்தின் இரைச்சல். அப்படிதான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கிறோம். வெளியே இருக்கவங்களுக்கு எப்படி கேட்கும்? பெரிய இறைச்சலாக கேட்கும். இப்படிதானே இந்த கிறிஸ்தவங்க இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்களோ தெரியலையே. இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னால் நிறைய பேர் வரமாட்டாங்க. வெள்ளிக்கிழமை வர மாதிரி மற்ற நாள் வரமாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை வருவாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நமக்காக ஜெபிக்கணுன்னு தான் உற்சாகம் வரும். ஏன் பிரச்சனையே பெருசு சிஸ்டர் பார் எப்போ தான் உலகத்தை நினைக்க சொல்கிறாங்க. உலகத்தின் ரட்சிப்புக்கு, தேசத்தின் ரட்சிப்புக்கு, நம்ம இருக்கிற பகுதியின் ரட்சிப்புக்கு நம்முடைய கதையை கொஞ்சம் மறந்தால் தான் உலகத்தில் மூச்சு நிம்மதியாக விட முடியும். நிம்மதியாக மூச்சு விட்டால் தான் வியாதிகளுக்கு தப்ப முடியும், பிசாசின் போராட்டங்களுக்கு தப்ப முடியும். இன்னைக்கு நம்ம எப்போ சோர்ந்து போகிறோமோ அப்போ தான் பிசாசு என்ன செய்வான்? விடாய்த்து போகும்போது என்ன செய்வான்? பின்னாடி குத்திடுவான். அவன் பொழைப்பே அதுதான். அவனுக்கு நேர் வழியாக நம்மளை தாக்கவே தெரியாது, மறைஞ்சிருந்து தாக்குவான். அந்த பொல்லாத பிசாசை நம்ம ஜெயிக்கணும் என்ன செய்யணும்? விடாய்த்து போகவே கூடாது. விடாய்த்து போன ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்வாரா? சம்பூர்ணமடைய பண்ணுவார். சம்பூர்ணமடைய பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்மளை பார்த்துக்கிட்டே வருவார். நம்ம ஒவ்வொரு காரியத்துலையும் எப்படி இருக்கோம்? இன்னைக்கு காலையில் எழும்பும்போது பயங்கரமான ஒரு மனசில் ஆழத்தில் ரொம்ப ரொம்ப வலியாக இருந்துச்சு. சில காரியங்கள் மனசில் தோணிச்சு, எதையோ யோசித்தேன். சரி, அதுக்கப்புறமா அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து நம்ம கால ஆராதனையெல்லாம் முடிச்சாச்சு. திரும்பியும் அந்த ஹார்ட் அந்த உள்ள தாளத்தில் வலிச்சுட்டே இருந்துச்சு, வேதனையாக இருந்துச்சு. சரி, ஏதாவது மெசேஜ் கேட்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் அவருடைய மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் அவர் சொன்னார், சாத்தான் முதல்ல எதை தாக்கும்னா உங்கள் உணர்வுகளை தான் தாக்கும். உணர்வுகளை தாக்கி உங்களை அழ வச்சு, அப்புறம் பட வச்சு, சுய பரிதாபப்பட வச்சு, அதுக்கு பிறகு தான் அவன் மேற்கொள்வான். அப்படி சொல்லும்போது பயம் வந்துருச்சு. அப்போ ஐயோ, நம்ம என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கனமான ஊழியம் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. போலியா தேவனை ஆராதிச்சிடவே கூடாது. ஜாய்ஸ்மேயர் சகோதரி சொல்லுவாங்க, ஊழியமெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு எடுப்பாங்களாம். அந்த வீக்லி ஒன்ஸ் எடுப்பாங்க, வாரத்துக்கு ஒரு நாள். அந்த நாள் என்ன செய்வாங்களா? அடுத்த நாள் ஒரு விசுவாசியும் பார்க்க முடியாது. தனியாக இருக்கும்போது ஆரம்ப காலங்களில் நல்லா அழுவாங்களாம்.
அவங்களுக்கு கம்பெனி, அவங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கம்பெனி கொடுக்காம அவர் அவருடைய ரொட்டீன் வேலையில், விளையாட்டில், கேம்ஸில் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருமா. நான் தானே துணி துவைக்க வேண்டியிருக்கு, நான் தானே சமைக்க வேண்டியிருக்கு, நான் தானே பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கு, எனக்கு ஹெல்ப்புக்கு இவர் வரவே மாட்டேங்கிறாரு, இன்னைக்கு லீவு நாள் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்களாம், ரொம்ப அழுவாங்களாம். அப்போ சாத்தான் சிரிச்சுட்டு ஒரு நாள் கேட்டானா, பார்த்தியா நேற்று ஸ்டேஜில் என்ன மாதிரி பேசினேன், அவ்வளோ கூட்டத்தையும் பெரிய உற்சாகப்படுத்தி எல்லாம் பண்ணினியே, இப்போ பார்த்தியா அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க. அதை ஒரு நாள் அவங்க தரிசனத்தில் பார்த்த பிறகு அந்த மாதிரி அழுறதே விட்டுறாங்களாம். நம்ம என்ன செய்யணும்? சாத்தானை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோமோ தேவனோடையே இருக்கணும். அதனால் இப்போலாம் அவங்க என்ன செய்வாங்களா, சில நாட்கள் உபவாச நாட்களை வச்சுட்டு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி போனாங்கன்னா நிறைய கேசட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். பைபிள், அது சம்மந்தமான நிறைய புக்ஸு, டைரி, பென்னு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதோடு கூட பாருங்கள் குறிக்கிறதுக்கு எதாவது எடுத்துகிட்டு போவாங்களாம். நம்மளை மாதிரி முழுக்க உபவாசம் போட்டுட்டு இப்போ டைம் ஆகல, ஐயோ 12 ஆச்சு, 2:30 மணி ஆகணுமே அப்படின்னு இல்லாமல் சில நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்களா, ஏதாவது குறிக்கிறதுக்கு நம்ம ஊர்லன்னா என்ன செய்வோம், உப்பு கடலை, பிஸ்கெட்ஸு, இந்த மாதிரி ஏதாவது எல்லாம் ஃப்ரூட்டை வெட்டி வச்சு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு என்ன செய்வோம், ஃப்ரூட்ஸை வெட்டி வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு போயிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படி அந்த மாதிரி அவங்க செய்வாங்களாம். ஒரு ஜாலி. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்குது முழுக்க முழுக்க அழுவுறதுக்கே கிடையாது. அழலாம், இருதயம் பாரம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அழலாம், நல்லா தான் இருக்கும், நம்ம கண்ணு சுத்தமாகும். ஒரு பக்கம் அழுகுது, அப்புறம் ஆண்டவர்கிட்ட கெஞ்சலாம், அப்புறம் கொஞ்சலாம். உங்களை விட்டால் எனக்கு யார்ப்பா இருக்கா, நீங்கள் தானே என் உள்ளத்தெல்லாம் கேட்குறவங்க, நீங்கள் தானே. என் பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? சொன்னால் சொல்ல வாய் மூடு நெகட்டிவ் வார்த்தை அப்படின்றவாங்க. அவங்க ஜெபிச்சிருக்கவே மாட்டாங்க, பைபிளே வாசிச்சிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? எதிர்மறை வார்த்தை பேசாத, கம்முனிடு அப்படி சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் தான்ப்பா நான் என்ன புலம்புனாலும் கேட்பீங்க. எத்தனை வருஷம் நான் புலம்புறேன், பொறுமையாக இருக்கீங்களே. ஒரு நாளாவது வாயிலே ஒரு அடி போட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை ஆண்டவரே. நாங்கள் வாட்டில் கதறி அழுது வேணும்னே அழுது, எதையோ யோசித்து அழுது, முடிஞ்சு போன கதையை அழுது, வரப்போகிறதே கிடையாது. ஆனால் அழுதுட்டு கிடப்போம் பாருங்கள். இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் யார்? ஓநாய்களுக்குள்ளே இருக்கிறீங்க, ஓநாய்களுக்கு நடுவில் போகிறீங்க. உங்களுக்கு கொடுத்த வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த போல்னஸ் எப்போ வரும் தெரியுமா? உபவாசம் ஜெபிக்கும் போது தான் வரும். நான் கூட ஆரம்ப நாளில் உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் அவ்வளோ உபவாசத்தை பற்றி பேச மாட்டேன். நான் இருந்ததானே உங்ககிட்ட பேசுவேன், ஆனால் நான் பேச மாட்டேன். அப்போ உபவாசம் என்னால் இருக்க முடியாது. என்னுடைய சரீரத்தில் சில காரியத்தை சத்துரு விதைச்சிட்டு நீ எடுக்க முடியாது, உபவாசம் இருக்க முடியாதே சொல்லுவான். எந்த டாக்டராவது உபவாசம் இருக்குன்னு சொல்லுவாங்களா பாருங்கள். ஆனால் சில டாக்டர் இப்போ நல்லவங்களாக இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு டாக்டரை பார்த்தப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்களா? ஆமாம். சரி, வாயம் திறக்கலை, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு சப்போர்ட்டிவாக சில டாக்டர்ஸ் கூட இருக்கிறாங்க, புறஜாதியாக இருந்தாலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் விரதம் இருந்தால் எவ்வளோ மேன்மை, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அப்போ இன்றைக்கி கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம உபவாசிக்கும் போதும் செபிக்கும் போதும் இருக்கிற பலனோடு என்ன செய்யணும்? வல்லமை கேட்டுக்கணும், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும். நான் உபவாசத்தோடு கேட்குறேன், ஆண்டவரே டெய்லியாக இருக்க முடியும் உபவாசம்? 365 நாள் இருந்தால் என்ன 1000 பாருங்கள், அப்படி தானே? ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? உபவாசத்துக்கு பதிலாக சில நாள் நம்ம உடம்பு ஸ்லிம்மாக இருக்கணும். குண்டாயிட்டா என்ன ஆகும்? நிற்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஸ்லிம் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? கஞ்சி குடிச்சிக்கிறோம், உப்பு கம்மி பண்ணிடுறோம், எல்லாம் கம்மி, எண்ணெய், உப்பு, காரம், புளி எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று பசிக்குதா சாப்பிட்டுக்கலாம். உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பிடணும். சில பேர் சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்வாங்க. நம்மளாம் கிறிஸ்தவங்க எப்படி? ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க உயிர் வாழ்கிறதுக்காக அந்தந்த நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் சாப்பாடு. அதான் நீதிமொழிகளில் சொல்லுது, ராஜா குலமகனாய் ஏற்ற வேளையில் உண்கிறவனாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு ராஜாவுக்கு என்ன ஆசீர்வாதம்? குலமகனாய் நேரத்துக்கு சாப்பிடணும். கண்டதையும் எல்லாத்தையும் எடுத்து, கையில் காசு இருக்குது, நல்லா பசியாக இருக்குது, தனியாக இருக்கலாம், அது ஒரு வெறுப்பாகவும் இருக்குது. கண்டதையும் சாப்பிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓநாய்களுக்குள் நான் உங்களை அனுப்புகிறது போல் அனுப்புகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை போய் சொல்லுங்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை உடையவர்களாக இருக்கீங்க, இதை போய் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த நாட்களில் கொடுக்குற கிருபைகளையும் வரங்களையும் வல்லமைகளையும் பயன்படுத்துவதற்கு நான் கொடுக்குற சந்தர்ப்பம் அது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பொறுமையாக இருக்கிறேன் சிஸ்டர்,
இந்த பாதையில் போய்கிட்டே இருக்கிறேன். என்னதான் ஆண்டவர் தராரோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன தருவார்? கிருபை ஏராளமாக தருவார். எந்த பாதையிலலாம் நம்ம போகிறோம், பொறுமையாக இருக்கிறோம், காத்து இருக்கிறோம், அழுதாலும் கண்ணை தொடிச்சிட்டு சிரித்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம்? அழுதுகிட்டே சிரிக்கிறோம். ஆண்டவர் கிருபை எக்கச்சக்கமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். உலகத்துக்கு புதுமையாக நிறுத்துவார். அநேகருக்கு முன் நான் புதுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு முக பொலிவு இருந்தால் தான் ஏசாயா 60 சொல்லப்பட்டது படி உதிக்கிற உன் வெளிச்சத்திடத்திற்கு ராஜாக்கள் ஓடி வருவார்கள். அநேக வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் பெரிய சபை வச்சுக்கிறாரு. அவருடைய அந்த சபையில் நான் ஒரு வாலண்டியராக இருந்தேன். என் ஹஸ்பண்டும் நானும் வாலண்டியராக இருந்தோம். அப்போ அந்த நாட்கள் சில வருஷங்கள், கிட்டத்தட்ட 2-3 வருஷம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த நாட்களில் ஊழியம் செய்தனே தவிர எதுக்கடுத்து அழுதுருவேன். யாராவது சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னா அழுதுருவேன். அங்கே ஆராதனைக்கு போனால் அழுவேன். அப்போ அந்த ஊழியக்காரர் என்னம்மா எப்படி இருக்கீங்க சிஸ்டர் எப்படி அண்ணா உடனே கண்ணில் அது தண்ணி குபுன்னு கொட்டும். ஏன் தெரியுமா? பர்சனல் ப்ரேயரே கிடையாது. காலையில் எழுந்தால் ரெக்கையை கட்டிட்டு ஓடுறது. அங்கே 6 மணிக்கு இருக்கணும், ஓடுன்னு ஓடுறது. நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வருது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் முடித்து களைச்சி போய் அப்போ தான் சோதனை மாதிரி பைக்கில் வந்து பெட்ரோல் தீந்துடும். அப்போ தள்ளிக்கிட்டே வரணும்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த கொய்யாத்தோப்பு புஷ்பா கார்டன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அப்படியே என்ன திட்டணுமோ என் ஹஸ்பண்ட் திட்ட நான் கேட்க எனக்கும் கோபம் வர. ஆக மொத்தம் பெற்றுக்கொண்ட நன்மை ஒழுங்காக உருப்படியாக வீட்டுக்கு வராது. அது மாதிரி ஏன் அந்த ஒரு நிலைமைன்னா நம்ம என்ன செய்கிறதில்ல, கர்த்தரோட பேசுகிறதே கிடையாது. ஊழியம் ஓடுறது. சில பேர் என்ன செய்யுது, வருமானம் ஓடுறது. சொந்தம்னு காலையில் எழுந்தால் சொந்தம், ராத்திரி தூங்கினா சொந்தம். எப்படி எழும்புவாங்க? உடனே ஃபோன் போடுறது. எப்படி இருந்த, நல்லா இருக்கியா, எல்லாம் எத்தனை நாளைக்கு? அது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. கையில் காசு இருக்க வரைக்கும், சரீரத்தில் பலன் இருக்க வரைக்கும், நம்மளை சூழ நம்ம பிள்ளைகள் இருக்க வரைக்கும், எல்லாம் அவங்கவுங்க அங்கங்கே போயிட்டாங்கன்னா தனி மரம் தான். அப்போ தான் தேடுவோம், ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் நான் வாழவே முடியாது. அப்போ ஆண்டவர் பாருங்கள், ஒரு கிள்ளுக்கீரை மாதிரி ஆகிட்டார். கருவேப்பிலையை போட்டுக்கலாம், தூக்கி தூரமும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் யார்? என்னுடைய ஆடுகள். நீங்கள் உங்களை எங்கே அனுப்புகிறேன்? ஓநாய்களுக்குள் அனுப்புகிறேன். ஓநாயில் போய் சிக்கிக்காத. தலையை கொடுத்து தீர்க்க தரிசனம் கேட்டு சரீரத்தில் எந்த சுகவீனப்பற்றாத, மனசில் பாதிக்கப்பற்றாத, அந்த நாளை குறித்து நினச்சி ஏக்கத்தோடு இருந்து ஏங்கி போய் சலிச்சு போய் என்னை விட்டு தூரம் போயிடாத. இனம் கண்டு கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார். எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனை எல்லாரும் எழுந்து நிற்போம். கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ், இங்கேயாவது எக்ஸசைஸ் எடுப்போம். ஹalleluya, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரீமானர சந்தரதி அங்கரபன உஷமர ஹதுரிதுரி அங்கரபன ரோஹனதினி கமர்தி அங்கரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் யாரப்பா? உங்கள் ஆடுகள். ஆண்டவரே, உம்மால் அனுப்பப்படுகிற ஆடுகள். எங்கே அனுப்பப்படுறோம்? ஓநாய்கள் நிறைந்த உலகத்தில், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நடுவில், நல்ல கனி இல்லாத ஜீவியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நடுவில் இன்றைக்கு நாங்கள் அனுப்பப்படுகிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் தூர தேசங்கள் அருகாமையிலையோ அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. காலேஜுக்கு போகிறாங்க, ஸ்கூல்ஸுக்கு போகிறாங்க, அப்படி ஹாஸ்டல்ஸில் தங்குறாங்க, ரூம் எடுத்து தங்குறாங்க, நண்பர்களோடு தங்குறாங்க. எங்கள் நிமித்தமாக எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஆடுகளாக, உங்கள் ஆடுகளாக நீ நினைத்து ஏற்றுக்கொண்டு அவர்களையும் காப்பாற்றுங்க தகப்பனை. கேட்போமா? ஓ ரபஹதனமா ஓ ஷதனமா கந்தரா தகசலி விரி கரந்தனா. ஆண்டவரே, அவங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தை காப்பாற்றுங்க, உலக நாடுகளை காப்பாற்றுங்க. சின்ன குழந்தைகள் முதல், கர்ப்பத்தின் கனி முதல், பெரியவர்கள் வரைக்கும் உயிர் வாழ்கிற ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஓ ரகதனமா ஹன்சபலபா உ சப்தனவி கன்சுபரா எதுரிதி நீ ஹந்துலா விலதிரி கரம்தனதி அங்கரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி
நன்றி நன்றி. உங்களோட தனி ஜெபம் நாங்க பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு விருப்பத்தை தாங்க, வாஞ்சையை தாங்க ராஜா. ஹalleluya. நீ கரதா ஹஷதினிமியா நிமனமி ஹூமல்தி ஆல ஹூலதிரி கரம்தனா உஹன்சர்தி ரிகிதுனாதிரி கிதுர்பரா கர்தியா வி கமல பரத ஹத்தனாதனி கரபா. என் வார்த்தையை கேட்டுட்டு ஒரே ஒரு முறை என்ன நோக்கி பார்த்தீங்கன்னா போதும் அப்பா, உங்க பார்வையில பெரிய நன்மைகள் உண்டு. ஓ ரபவன மகந்த ரபதியாம் கரபா. ஹalleluya. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ என் ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் இருக்கிற வெறுமையை மாற்றும், காலத்திலே பட்டிருக்கிற காயங்களை மாற்றும், தனிமை உணர்வுகளை மாற்றும். சேனைகளின் கர்த்தர் பெரியவராய் இருக்கும் போது, பெரிய குடும்பத்தில் எங்களை பிணைத்திருக்கும் போது, ஏற்றுக்கொண்டு இருக்கும் போது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களை ஆண்டவரை மேற்கொண்டு விடாதபடி காத்துக்கொள்ளும். ஹalleluya ஹalleluya. கடந்ததை மறக்கின்றேன், கண் முன்னால் என் இயேசுதான். கடந்ததை மறக்கின்றேன், கண் முன்னால் என் இயேசுதான். காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து, கழுகை போல் எழும்பிடுவேன். நான் கழுகை போல் எழும்பிடுவேன். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். என்னோடு இணைந்து பாடின பிள்ளைகள், செல்லுகிற பாதைகளிலே அதிகாரம் பெற்ற பிள்ளைகளாய் உம் சித்தத்தை அவர்கள் செய்து சந்தோஷமாய் வாழ்க்கை ஓட்டத்தை தொடர கிருபை தருவீராக. மார்போடு அணைத்து கொண்டு முத்தமிட்டு உமது அன்பை வெளிப்படுத்தி உமது கரத்தின் நிழலால் நிறைத்து தீர்க்காயுசோடு நல்ல ஆரோக்கியத்தோடு ஒருவேளை ஆண்டவரே உங்க வருகை தாமதமானால் ஜீவிக்க கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நேச மார்பிலே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுங்க, அதிசயமாய் நடத்தி செல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.